எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோட நேம் வந்து நுஸ்ரத் பானு. நான் ஆழ்வார் திருநகரிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2021 வந்து இன்ஜினியரிங் வந்து ஃபினிஷ் பண்ணேன். அப்போவே வந்து நான் அந்த சுரேஷ் அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டேன். ஆனால் என்னால் அப்போ வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் வந்து எனக்கு கேப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2024 நான் திரும்பவும் பேங்கிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து எல்லா ப்ரிலிம்ஸுமே ரொம்ப நல்ல மார்க்கில் ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணேன். மெயின்ஸுமே ரொம்ப கிட்ட வரைக்கும் போனேன். ஆனால் என்னால் வந்து அதை கிளியர் பண்ண முடியல. இது என்னோடய செகண்ட் அட்டம். இப்போ வந்து நான் ஆர்ஆர்பி பிஓலையும் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். ஆர்ஆர்பி கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் பேங்கிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அம்மாக்காக தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். அவங்க வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் என்ன கேட்டாலும் எங்கள் அம்மா வந்து இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஸோ ஆனால் அவங்க ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என்னென்னா நான் நல்லா படிக்கணும், எப்போவுமே ஸ்கூல் காலேஜ் இப்போ என்னோடய கரியர்லேயுமே வந்து நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு மட்டும் தான் ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து பேங்கிங் சூஸ் பண்ணி எப்படியாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவங்க மட்டும் இல்லை, என்னோடய அக்கா, எங்கள் அண்ணன், அண்ணி, எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் எல்லாம் எங்கள் ஃபேமிலி மொத்தமாகவே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து மேரேஜ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது அவங்க மட்டும்தான் படிக்கணும், வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான். அப்பா கவர்மெண்ட் ஜாப், அண்ணன் கவர்மெண்ட் ஜாப், இப்போ நானும் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது வந்து கண்டிப்பாக அந்த சுரேஷ் அகாடமி தான். முக்கியமாக ராஜா சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சார் வந்து 50% வந்து கோச்சிங்னால கிளியர் பண்ணியிருந்தாலும் 50% சாரோட மோட்டிவேஷனால் மட்டும்தான். எப்போவுமே டவுனாக இருந்தால் சார் கொடுக்குற அட்வைஸ் மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டு இதே கிளாஸ் ரூமுக்கு வரும்போது சார் நிற்பாங்க, இது பரவாயில்ல, அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் எப்போ ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் சார் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சுரேஷ் அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் சுகேஷ் சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து எந்த ஸ்டேஜ்லையுமே எங்கள் அம்மாவை நான் ஏற்றிருக்கேன். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் எப்போவுமே எங்கள் அம்மாவை ப்ரௌடாக தான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய கரியரை இங்கே செட் பண்ணியிருக்கேன். இப்போவும் நான் வந்து என் ஃபேமிலியை ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் அம்ஜத் கான். அதாவது இவங்க பேர் நுஸ்ரத் பானு. இவங்களுக்கு நான் என்ன ரிலேஷன் அப்படின்னா மச்சான். அதாவது அவங்க அக்காவோட, அவங்க கூட பிறந்த அக்காவோடைய மாப்பிள்ளை. இவங்களை வந்து எனக்கு அவங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 15 வருஷம் ஆகுது. அவங்க சின்ன வயசுலேயே எப்படி படிப்பாங்க எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அவங்க படிப்பில் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அப்போயே அவங்களோட அந்த படிக்கிற அந்த படிப்பு மேலே அவங்களுக்கு எவ்வளோ ஆர்வன்றது எனக்கு தெரியும். அதாவது லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா நோ பெயின் நோ கெயின். வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நுஸ்ரத்தை சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு முழு காரணம் வந்து அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அக்கா, அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து ஏன் இங்கே வந்து பேசுகிறேன்னா, என்ன மச்சான் வந்து நீங்கள் பேசணும் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நுஸ்ரத் பானு மாதிரி இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிற எல்லா மாணவிகளும், நீ படிக்க போகிற மாணவிகளும் லைஃப்பில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்னுடைய முறையை முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ. இன்னொன்று வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு டீச் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரிஸ்வான் அக்கா, வெங்கட் அண்ணா, சக்தி அக்கா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.